ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 4 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா ப்ளீஸ் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ரீனோட ரூம்மேட்ஸான நில்ஸ் எட்டோ மற்றவங்களுமே டஞ்சனுக்கு போய் வேட்டையாட போறாங்க. அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு எட்டோவுமே வித்தியாசமா இருக்குல்ல, இங்க காப்ளின் ஆச்சர்லாம் இருக்கவே கூடாது, இது வெறும் 5வது லேயர் மட்டும்தான், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம வெளியே போய் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா அதே டைம் அதே ஃப்ளோர்ல இந்த சைடு பார்த்தா அது இவ்வளவு பெரிய காப்ளின் மான்ஸ்டர் அங்க இருக்கு. இந்த சைடு ரியோவுமே அந்த ஆக்குமா லீனரோட மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆனா அவளை விட நான் ஸ்பீடாவே மேஜிக்கை கேஸ் பண்ணேன். நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும், என்கிட்ட இருக்கிற எல்லா வீக்னஸுமே என்னோட பலமா நான் மாத்தணும். அதுவும் இல்லாம மூமெண்ட்ஸ் வேடிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு ஸ்பீடா போயிட்டு இருந்தா வாட்டர் ஜெட் 256 அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை பண்ணி பார்க்க கொஞ்சம் தூரம் தான் நகர. அவனுமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம் பா, ஆனா ஒரு 1000க்கு மேல வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப லைப்ரரிக்கு போவோம். அப்படியே கட் பண்ணி லைப்ரரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நின்னுமே நான் அப்பவே நினைச்சேன், அந்த மாதிரி ஒரு வாட்டர் மேஜிக்கை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா ஃபோர்பிடன் புக்லயுமே அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை இல்லையே. வெறும் காத்துல ஐஸ் பால் உருவாக்குனானா நம்புற மாதிரியா இருக்கு. ஒருவேளை ரெனி யூஸ் பண்றது ஒரிஜினல் ஸ்பெல்லா இருக்குமோ, ஆனா அவன் அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்றானா என் பேரோட இன்ஃபர்னோ மேஜிஷியன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் போலயே. அப்படியே பின்னாடி ஒரு குரல் கேட்க யாருன்னு பார்த்தா அந்த எல்ஃப் பொண்ணு. அவளுமே நீல இந்த சைடு வரவே மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே நான் ஒரு சில விஷயத்த தேடலாம் நீங்க வந்தேன், ஆனா என்னதான் தேடியுமே அது கிடைக்கல எனக்கு. ஆனா சாரா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாச்சு இல்ல வேணா விட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை விடுறா. அந்த ஹெல்ப் பண்ண சாரவுமே ராயல் கேபிட்டல்ல இருந்து இப்பதான் ஒரு மிஷினை முடிச்சுட்டு வந்தேன், ஆனா எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. இந்த சைடு வழக்கம் போல நில்ஸுமே அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வலிஞ்சுட்டு இருக்க. அவங்களுமே என்னாச்சு போன உடனே டக்குன்னு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்க அவங்களுமே அந்த காப்ளின்ஸ் கிட்ட இருந்து அடிச்ச மேஜிக் ஸ்டோனை கொடுக்க அவளுமே அதை பார்த்துட்டு ஆமா இதெல்லாமே காப்ளின் ஆர்ச்சர்ஸோட தான், ஆனா பல வருஷங்களா அந்த மாதிரி காப்ளின் ஆர்ச்சர்ஸ் 5வது லேயர்ல இருந்து நாங்க பார்த்தது கிடையாது. இதை பத்தி நான் உடனே கில்டு மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க போறா. அந்த கில்டு மாஸ்டருமே அதை பார்த்துட்டு 10வது ஃப்ளோர்ல இருக்க வேண்டியது 5வது ஃப்ளோர்ல வந்திருக்கா அப்படின்னா இது ஒரு வார்னிங் சைன். நம்ம டவுன்ல எத்தனை பி ரேங்க் பார்ட்டி இருக்கு? அந்த ரிசப்ஷனிஸ்டுமே 2 இருக்கு, கிரிம்சன் ஸ்வாட் ஒயிட் பிரிகேட் இருக்கு. சரி 2 பார்ட்டியுமே இங்க கூப்பிடு, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். இந்த சைட் கிரிம்சன் பார்ட்டியில இருக்க அதாச்சு ஆபலுமே அங்க போய்கிட்டு இருக்க. அவனுமே அட பிரிகேட் பார்ட்டி அங்க வருதா, அவனுங்க கண்டாலே எனக்கு பிடிக்காது இப்படி புலம்பிக்கிட்டே ஆபலுமே அந்த ரூம்ல போறான். அங்க ஒயிட் பிரிகேட்டை சேர்ந்த பிலிப்ஸுமே அட ஆபல் உன்னை பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆபலுமே சலிச்சுக்கிட்டு வணக்கம் வணக்கம் அப்படின்றான். கில்டு மாஸ்டருமே கிரிம்சன் ஸ்வாடும் ஒயிட் பிரிகேட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த கிளர்க் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. காப்ளின் ஆர்ச்சர்ஸ் 5வது ஃப்ளோருக்கு வந்திருக்கு, இது ஒரு உண்மையான விஷயம். அந்த காப்ளின் ஆர்ச்சர்ஸோட மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒயிட் பிரிகேட்ஸ் இந்த பிலிப்ஸுமே. அப்போ இது ஒரு உண்மையான விஷயம்னா சரி நாங்க என்ன பண்ணணும்? கில்டு மாஸ்டரும் கிரிம்சன் ஸ்வாடும் ஒயிட் பிரிகேட்டும் டஞ்சனோல போயிட்டு கிரேட் டைட்டில் போருக்கான ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருக்காங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கிரேட் டைட்டில் போர் டஞ்சனுள்ள அளவுக்கு அதிகமான மான்ஸ்டரோட பாப்புலேஷன் அதிகமானா அது கண்டிப்பா வெளிவர ஆரம்பிக்கும், அதுதான் நம்ம அப்படி சொல்லுவோம். கடைசி கிரேட் டைட்டில் போர் நடந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை இப்ப நடக்கிறதுமே கிரேட் டைட்டில் போரா கூட இருக்கலாம். ஆவலும் மற்றவங்களும் நாங்க போய் இன்வெஸ்டிகேட் தானே பண்ணணும், ஒருவேளை கிரேட் டைட்டில் போர் நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? கில்டு மாஸ்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்க வெளியே வந்துருங்க, நம்ம டஞ்சனை கை விட்டுட்டு வெளியே வந்து டிஃபென்ஸ் அதிகப்படுத்துவோம். மற்ற கில்டு கூடயும் ரீஜனல் லைன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் வெளியே வர மான்ஸ்டர் அழிப்போம். நாளைக்கு காலையில நீங்க டஞ்சனுக்கு போங்க, ஆல்ரெடி நாங்க நோட்டீஸ் போர்ட்ல டஞ்சனுக்குள்ள யாரும் போக வேணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கோம். அதனால கிரிம்சன் ஸ்வாட் ஒயிட் பிரிகேட் இந்த கொஸ்டின் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? நாங்க அக்செப்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த சைடு கில்டோட லாட்சில அட ரியோ என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டு அப்படின்னு கேட்க ரியோமே ஆமா நான் சைட்ல இருக்க லைப்ரரியா நான் சுத்தி பார்க்க போறேன். அந்த சைடு தான் ஆல்கெமி பத்தி நிறைய புக் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதே டைம் அவனோட மனசுக்குள்ள அது கூடவே ஆக்குமா பத்தியுமே நான் தேடி பார்க்கணும். ஏட்டவும் டி ரேங்க்ல அதுக்கு மேல இருக்க அட்வென்ச்சர்ஸால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரியோ, உன்னால போக முடியும். அதே டைம் அந்த இடத்துல ஃபோர்பிடன் டெக்ஸ்டுமே இருக்கு. இதுக்கிட்ட ரியாவும் என்னது ஃபோர்பிடன் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்க ஏட்டவும் அவ்வளவு ஆச்சரியப்படாத, பி ரேங்க் அட்வென்ச்சர்ஸால மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஆனா கவலைப்படாத ரியோ, எனக்கு தெரிஞ்சு நீ கூடிய சீக்கிரமாவே பி ரேங்க் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ரியாவும் சரி என்னாச்சு நில்ஸ் இன்னைக்குமே டஞ்சன் போறீங்களா அப்படின்னு கேட்க நில்ஸுமே ஆமா அப்படின்னு சொல்ல ரியோவுமே சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். ரியோவும் அந்த லைப்ரரி போயிட்டு இந்த சைடு இருக்க லைப்ரரி நிறையவே பெருசா இருக்குல்ல, ஆனா ஆல்கெமி பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம நான் போய் ஆக்குமாங்கிற புக்கு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாம் நான் ஒரு மாதிரி பாப்பானுங்கன்னு சொல்லிட்டு அங்க போவ அங்க பார்த்தா அந்த எல்ஃப் போனானா சாரா அங்க இருக்கா. இந்த சைடு பிரிகேட் கிரிம்சன் ஸ்வாடுமே அந்த டஞ்சனுள்ள போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. பிரிகேட் பார்ட்டியோட ஹெட் பிலிப்ஸுமே எங்க பார்ட்டியில இருக்க பாதி பேரை கூட்டிட்டு வந்துட்டோம், ஆனா இங்க இருக்கவங்க எல்லாருமே சி ரேங்கர்ஸ் மட்டும் தான். கில்டு மாஸ்டரும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போவ ஆபலும் ஒரு நிமிஷம் எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. லைன் உன்னோட ப்ரோபுங்கிற விண்டோ ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு இந்த மொத்த ஃபர்ஸ்ட் லேயருமே ஸ்கேன் பண்ணு. இல்லைன்னுமே மந்திரத்தை சொல்லிட்டு ப்ரோபுங்கிற ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த மொத்த ஃபர்ஸ்ட் லேயருமே விண்டோ வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்றா. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு இல்லைன்னுமே என்ட்ரன்ஸ்ல நிறைய மான்ஸ்டர் இருக்கு, 100கணக்கான மேல இருக்குங்க. இதை பார்த்தோன்னே மத்தவங்களுமே ஷாக் ஆயிட்டு நான் போய் நினைச்சேன். அப்போ கிரேட் டைட்டில் போர் வந்தாச்சுல்ல. கில்டு மாஸ்டரும் எல்லாருமே பின்வாங்குங்க, நைட்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லுங்க, எல்லாருமே டிஃபென்ஸ் அதிகப்படுத்துங்க. இந்த சைடு நில் சைட்டும் மத்தவங்களுமே அந்த நோட்டீஸை பார்த்துட்டு என்னது டஞ்சனை மூடிட்டாங்களான்னு சொல்லிட்டு சோகமா இருக்க அங்க ஒருத்தர் வந்துட்டு கிரேட் டைட்டில் போர் ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற எல்லா
எல்லா அட்வென்ச்சர்ஸுமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இதை கேட்டோன்னே நில்ஸ் மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லா அட்வென்ச்சர்ஸுமே டஞ்சன் வால நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு அந்த விஷயம் எதுவுமே தெரியாம ரியோவுமே அந்த எல்ஃப் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சாராவுமே நான் அப்ப நினைச்சேன் அப்போ நீங்க தான் தங்கிட்டு இருக்கல, என்னோட பேரு சாரா. ரியோவுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சாராவுமே சரி இங்க என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவும் அதுவா நான் ஆக்குமா இல்ல ஆல்கமி பத்தி தேடிட்டு இருக்கேன். இது கேட்ட அவளுமே ஓ ஆல்கமி பத்தி தேடுறியா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவுமே ஆமா அவ்வளவு அவசரம் இல்ல, இருந்தாலுமே ஒரு கோலமை கிரியேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சிரமம் ஆச்சரியப்பட்டுட்டு என்னது ஒரு கோலமை கிரியேட் பண்ண போறியா, இங்க ஸ்பெசிபிக்கா கோலமை பத்தி எந்த புக்கும் கிடையாது, இருந்தாலுமே ஒரு சில புக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அவளுமே கூட்டு போறா. போற வழியில ரியோ உனக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க ரியோவும் ஆமா எனக்கு எப்பயுமே புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி லைப்ரரி வந்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு. சேராவோ என்னது பல வருஷத்துக்கு முன்னாடியா, என்னமோ பல வருஷம் வாழ்ந்த மாதிரி பேசுற. ரியோவும் அது வந்து ஆமா சாரா நீங்க ஒரு எல்ஃப் தானே. அவளுமே ஆமா நானுமே உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரர் தான், நான் வெண்டுங்கிற பீராங் பார்ட்டியை சேர்ந்தவ, ஆனா அந்த பார்ட்டியில நான் மட்டும் தான் இருக்கேன். ரியோவும் என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு எல்ஃப் தான் இருக்காங்க அப்படின்னு. சேராவும் ஆமா எல்ஃப் எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கிறவங்க, ஆனா நான் மட்டும் தான் தனியா இருக்கிறவன், ஆனா அப்படி இருக்கிறதுனால தான் நான் உன்னை இப்ப சந்திச்சேன், அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி இவங்களுமே அமைதியா போய்கிட்டு இருக்க அதே டைம் இந்த சைடு பார்த்தா அந்த பூமியை கலவரமா இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பாலுக்கு பின்னாடி போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருமே டிஃபென்ஸை டைட் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோரை உடச்சுக்கிட்டு அங்க மான்ஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. கில்டு மாஸ்டருமே அட்டாக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே தன்னோட வெப்பன்ஸ் அண்ட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அங்க வர மான்ஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே டைம் அட்வென்ச்சர்ஸ் கூடவே அந்த நாட்டோட நைட்ஸுமே அங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க மான்ஸ்டர் அழிச்சாலுமே அதிகமாக மான்ஸ்டர் வந்துகிட்டே இருக்குங்க. இப்படியே ரொம்ப நேரத்துக்கு போய்கிட்டு இருக்க வர மான்ஸ்டர் அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆபலம் லேன் உன்னோட மான அவசியத்தவே கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும், இருந்தாலுமே அங்க இருக்க மான்ஸ்டரை மொத்தமா முடிக்கிறதுக்கு ஸ்பெல்னா உடனே யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்ல லேனுமே அது எப்படி என்கிட்ட இருக்கும், அந்த ஒரு ஸ்பெல் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே போய்கிட்டு இருக்க அங்க இருக்க ஆரோஸும் மத்த வெப்பன்ஸும் குறைய பார்த்தா நில்ஸும் மத்தவங்களுமே அந்த ஊர்ல இருக்க மொத்த வெப்பனுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. நில்ஸும் ஆபல் கிட்ட போயிட்டு ஆபல் இந்தங்க ஆரோ அதுவும் இல்லாம கில்டு மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெருசு ஒண்ணு இருக்கு. ஆபலும் எனக்கு புரிச்சுது நான் பாத்துக்கிறேன். இப்ப அவங்க கூட்டமா வந்த மாஸ்டருமே கம்மியாவ இதை பார்த்து கில்டு மாஸ்டருமே சரி கிரிம்சன் ஸ்வார்ட் ஒயிட் பிரிகேட் நீங்க ரெண்டு பேருமே உள்ள இறங்குங்க, நம்ம இப்ப அட்டாக் பண்ண போறோம். அவங்களுமே உள்ள வந்துட்டு மேஜிக் மட்டும் இல்லாம தன்னோட வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டும் அங்க இருக்க காப்ளின்ஸை ஈஸியாவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் சொன்ன மாதிரியே ஒரு காப்ளின் ஜெனரல் அங்க வருது. ஆனா அந்த காப்ளின் ஜெனரலுக்கு பின்னாடியுமே இன்னுமே 2 காப்ளின் ஜெனரல் வருது. இதை பார்த்து அவளும் 3 காப்ளின் ஜெனரல் வந்திருக்குன்னா அப்படின்னா பின்னாடி ஒரு காப்ளின் கிங் இருக்கணும். நானும் பிலிப்ஸும் இங்க இருக்கிறத பாத்துக்கிறோம், பின்னாடி இருக்கிறத மத்தவங்க பாத்துப்பாங்க. இந்த காப்ளின் ஜெனரல்ல காப்ளின் கிங் வரதுக்கு முன்னாடி நம்ம அழிச்சாகணும். ஆபலும் மத்தவங்களுமே அங்க இருக்க காப்ளின் ஜெனரல்ல தன்னோட டீம் ஒர்க் வச்சுக்கிட்டு ஈஸியாவே எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்களும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஆபலுக்கு எது ஒன்று தெரியுது. அவனும் அதை கவனிச்சுட்டு எல்லாருமே கீழே குனிங்க அப்படின்னு சொல்ல பார்த்த ஒரு அட்டாக் வந்து அந்த காப்ளின் ஜெனரல்ல சேர்த்து அழிக்குது. இதை பார்த்து லேண்ட் மத்தவங்களும் அங்க வந்தது ஒரு ஆஸ்லாஷ், ஆனா நான் பார்த்ததை விட வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அவளும் அது ஒரு ஸ்பெல்லு கிடையாது, அவன் வெறும் தன்னோட கையை தான் வீசினா தன்னோட ஜெனரலோட சேர்த்து நம்மள அழிக்கிறதுக்கு அவ பிளான் பண்ணா. இப்போ எல்லாருமே சேர்ந்து காப்ளின் கிங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா காப்ளின் கிங்கோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன வெப்பனாலுமே அதை தொலைக்க முடியல. ஆனா ஆபலுமே தன்னோட ஷேடோ ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த காப்ளின் கிங்கோட அட்டாக்ல தப்பிச்சு அந்த காப்ளின் கிங்க அழிக்கிறான். ஆனா அந்த அட்டாக்லயுமே அந்த காப்ளின் கிங்கோட கதை முடியல. ஆபலோ எனக்குமே தெரியும் நீ இதுல சாக மாட்டான், லின் உன்னோட ஸ்பெல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்ல பார்த்தா இவ்வளவு நேரத்துக்குமே லின்னுமே ஒரு மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்கிட்டு இருந்தா. அவளுமே புல்லட் ரிங் அப்படின்னு சொல்ல அந்த விண்ட் மேஜிக்குமே அந்த காப்ளின் கிங்க தொலைக்குது. முன்னாடி இருந்த ஆபலுமே தன்னோட பர்ஃபெக்ட் ஷேடோ வச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சிடுறான். அந்த அட்டாக்ல ஒரு வழியா காப்ளின் கிங்குமே அழியுது. கடைசியில எப்படியோ அந்த கிரேட் டைட்டில் போர்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பிலிப்ஸும் அப்ப இவ்வளவு நேரத்துக்கு அவ புல்லட் ரிங் ஸ்பெல்ல தான் கேஸ் பண்ணிட்டு இருந்தால. ஆபலும் ஆமா அது ஒரு பவர்ஃபுல் ஸ்பெல்ல தான், ஆனா அதை கேஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே இந்த சைடு பார்த்தா கிரிம்சன் ஸ்வாடையும் பிரிகேட்டையும் அங்க இருக்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு வெளியே இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறது தெரியாம ரியோவுமே சேராவுமே அங்க புக்கும் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.